நிறைவேற்றுவார். அப்போ கடவுளுக்கு நமக்கு நல்ல ஒரு ஃபெலோஷிப் இருக்குது, ஐக்கியம் இருக்குது. காரணம் என்ன? அவர் நம்ம போல் அந்த உலகத்தில் என்ன பண்ணார்? பாடுள்ள மனிதன் இந்த உலகத்தில் பிறந்து வந்து நமக்கு பாடுபட்டார், நமக்கு அற்புதங்களை செய்தார், நம்மோடு உறவாடினார், நமக்காக ஜெபம் பண்ணார், நம்ம பாவ சாபங்களை மன்னிக்கும்படி இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? வந்தார். அந்த தெய்வத்தை ஆராதிக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, அருமையான வசனம். என்ன சொல்கிறார்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, 12ஆம் அதிகாரம் ஆதி 12:2, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆமென் ஆமென் அல்லேலூயா. நம்ம நல்லா இருப்பதை யார் விரும்புறாரு? நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார். ஆனந்த விஸ்வநாதன் நித்தியா நல்லா இருப்பதை யார் விரும்புறது? அப்பா அம்மா அப்படிதானே? சாமிக்கா நீ நல்லா இருக்கிறது யார் விரும்புவாங்க? நான் என் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நான் விரும்புவேன். அதே மாதிரி தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்த நம்முடைய ஆண்டவர், அவரை தொழுது கொள்கிற, அவர் ஏற்றுக்கொண்டு வாழ்கிற நம்மை பார்த்து நீ ஆசீர்வாதமா இருப்பான்றார். அல்லேலூயா அல்லேலூயா. நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? நம்ம அந்த வாக்கு யாருன்னு சொல்லியிருக்காங்களா? யாரும் இல்லை, ஆண்டவர் தான் நமக்கு அந்த வாக்கை சொல்லியிருக்கார். புரியுதா? அது மட்டுமல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் அவருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டு இன்றைக்கு எவ்வளோ உயர்த்தப்பட்டிருக்காங்க. உலக வல்லரசு நாடெல்லாம் எந்த நாடு? கிறிஸ்தவ நாடு தான். அல்லேலூயா. ஏன்னா அவங்க மெய்யான தெய்வத்தை ஆராதிக்கிறாங்க. தோப்பு விக்கிரங்களை அவங்க நம்பலை, கல் மண் அவங்க நம்பலை. மெய்யான தெய்வம் உலக ரட்சகர் அவர் தான். நம்மை சிருஷ்டித்து நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மளை வாழ வைக்கிற தெய்வம் அவர் தான். இங்கே உபாகமம் 28 அப்படியே வாங்கலாம். அங்கே என்ன நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார்?